RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்களோட பொண்டாட்டியா இருந்தா மட்டும் போதும். எனக்கு இந்த அன்பு குறையாம கிடைச்சா மட்டும் போதும். இன்னைக்கு இந்த வீட்ல கிடைக்கிற அன்பும் அங்கீகாரமும் நான் ஆசைப்பட்டதை விட ரொம்ப அதிகம். நமக்கு கிடைச்ச பவரை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அத அப்ப பாத்துக்கலாம். இந்து, நீ அப்படி நினைச்சிருக்கிறது தப்பு. உன்னை MBA படிக்க வைக்கணும்னு என்கிட்ட சொன்னது யாருன்னு தெரியுமா? அருண் தான். அருண், இந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நம்ம ஆஃபீஸில் இருக்கணும். எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அனந்தண்ணா. ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்து செத்து போயிட்டாங்கிற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்கே வருவேன். என்னாலயும் இனி இங்க இருக்க முடியாதுமா. பாவம் இந்து அக்கா, அந்த நகை பேரை சொல்லி அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. நீங்க நகையை வச்சு நல்லா விளையாடுறீங்கல்ல. இதுதான் அந்த தாயத்தா? ஆமா, இத நம்ம ஜோசியர் ஏதோ பெரிய மந்திரவாதி கிட்ட கொடுத்து செய்ய சொன்னதா சொன்னாரு. ஒருவேளை அவரே ரெடி பண்ணி கொடுத்தாரான்னு தெரியல. இந்த தாயத்தை மட்டும் இந்து கழுத்துல கட்டிக்கிட்டான்னா அவ சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடுவா. ஜாதகம் தோஷம் இருக்கிற அருண் தான் இந்துவோட கழுத்துல இத கட்டணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சுபத்ரா, நீ தான் சொல்லி அருணை வச்சு இந்த தாயத்தை இந்துவோட கழுத்துல கட்ட சொல்லணும். இந்த தாயத்து விஷயத்துல இந்துவுக்கோ அருணுக்கோ எந்த ஒரு சந்தேகமும் வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. இந்த தாயத்தை அருண் கையால இந்துவோட கழுத்துல கட்டிட்டானா அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதோட இந்துவோட கதை முடிஞ்சிரும். அருணை வச்சு நான் இந்துவோட கழுத்துல இதை கட்ட வைக்கிறேன். அருண், நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா? இந்து எங்க? அவ மேலதான் இருப்பா. என்ன விஷயமா? இங்க பாரு, இந்த தாயத்தை நீ இந்துவோட கழுத்துல கட்டு. இது எதுக்குமா? அருண், இத நம்ம ஜோசியர் தான் நமக்கு கொடுத்தாரு. நம்ம இந்துவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க அம்மா சொன்ன மாதிரி ஜோசியர் சத்திய பூஜை பண்ணி இந்த தாயத்தை கொடுத்து விட்டுருக்காரு. இதோட பேரு சக்தி கவச தாயத்து. உன்னோட கையால இது இந்துவோட கழுத்துல கட்டினாதான் அதுக்கு பலம் ஜாஸ்தி. இப்ப இதெல்லாம் எதுக்குமா? இது என்னப்பா கேள்வி? இந்த தோஷத்தால இந்துக்கு தானே பிரச்சனை. இது எதுவுமே தெரியாதவனா நீ? அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா, அதானே நமக்கு வேணும். இந்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இந்த தாயத்தை எதுக்கு நீங்க கட்ட சொல்றீங்க? இப்ப அவ சாகணுங்கிறது தானே நம்மளுடைய தேவையே. ஐயோ இல்லப்பா, அது அப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போ சூழ்நிலாம் மாறிடுச்சுல்ல. இந்து பார்வதிக்கு பிடிச்சவளாவும் நம்பிக்கையானவளாம் ஆவான்னு நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? அருண், இப்ப நமக்காக எல்லாத்தையும் பண்ண வேண்டியது அந்த இந்து தான். அதனால அவளுக்கு ஆபத்து வரணும்னு நம்ம ஆசைப்படவே கூடாதுப்பா. இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால நம்பவே முடியல. உண்மையை சொல்லுங்க, இந்த தாயத்தை கட்ட சொன்னதுக்கான நோக்கம் என்ன? இந்துவோட பாதுகாப்புக்கு தானா? நீ ரொம்ப எல்லாம் பேசாத, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். இந்த தாயத்தை நீ இந்துவோட கழுத்துல கட்டினா போதும். இது என்ன விஷயம்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. மாமா, வசீகரிக்கிற தாயத்து தானே? பார்வதி அத்தையோட பிஏவா இந்து மாறிட்டதுனால அவளை வசீகரிச்சு அவளை உங்க கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதான திட்டமே. அருண், நீ தேவையில்லாம எதுவும் பேசாத, நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இந்துவோட கழுத்துல கட்டிடுறேன். அவ உங்களுடைய எதிரியா இருக்க மாட்டாள்ல. அவ யாருக்குமே எதிரியாக கூடாதுன்னா என்னுடைய ஆசையும்.
சுபத்ரா, அருண் தாயத்தை இந்துவோட கழுத்துல கட்டிடுவானா? இது நடக்கலன்னா நம்ம திட்டம்லாம் ஃப்ளாப் ஆயிடும். கண்டிப்பா அவ கழுத்துல இவன் கட்டுவான். அப்படி கட்டலனா அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். இந்த தாயத்து உண்மையிலே என்ன தாயத்தா இருக்கும்? கண்டிப்பா அவளுடைய நன்மைக்காக இருக்காது. இந்துவ இவங்களுக்கு சாதகமா இருக்கதான் ஏதோ பண்றாங்க. இந்துவோட கழுத்துல இதை கட்டலாமா? இந்து கிட்ட என்ன சொல்றது? அருண் மாமா, என்ன மாமா ஆச்சு? தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த தாயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்னது? இது எதுக்காக அருண் மாமா? இது அம்மா தான் கொடுத்தாங்க. நம்ம ஜோசியர் ஏதோ பூஜை பண்ணி கொடுத்தாராம். எதுக்கா? இத இந்துவோட கழுத்துல கட்ட சொல்லி கொடுத்தாங்க. அவளுடைய பாதுகாப்புக்கான கவசமா அது. இதை எதுக்காக இப்ப அவ கழுத்துல கட்ட போறீங்க? அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம அவளை பாதுகாத்து உயிரோட வைக்கிறது தான் உங்க பிளானா? சுபத்ரா அத்தைக்கு வேற வேலையே இல்லையா? அம்மாவோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுக்கு? இப்போ அத்தையோட வேலையெல்லாம் நல்லா நடக்கணும்னா இந்து மனசு வச்சாதானே? அதுக்காக தான் இந்த மந்திரிச்ச தாயத்தை. சரி விடு, இந்துவோட கழுத்துல நானே இதை கட்டிடுறேன். அருண் மாமா, நீங்க இதை அவளோட கழுத்துல கட்டவே கூடாது. ஏன் அபி? பார்வதி சித்தி கொடுக்கற பொறுப்பை ஏத்துக்க வேணான்னு அவகிட்ட சொல்ல சொல்லி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். ஆனா நீங்க அதை செய்யலையே. நீங்க அப்படி செய்யாம இருந்ததுக்கு காரணம் என் மேல இருக்க அன்பு குறைஞ்சதுனால தானே நான் நினைக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த தாயத்தை நீங்க ஏன் கழுத்துல கட்டி விடணும். அபி, அது உங்களுக்கு என் மேல அதே பழைய அன்பு இருக்குங்கிறத நானும் நம்பணும்ல. அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நானும் சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் இதை என் கழுத்துல கட்டி விடுங்களேன். அபி, அது நான் இதை உன் கழுத்துல கட்டி விட்டா அது சரியா இருக்குமா? அருண் மாமா, நான் உங்களை ஒன்னும் தாலி கட்ட சொல்லல. இது வெறும் தாயத்து தான். இதுல தப்பு என்ன இருக்கு? இது கூட உங்க கையால கழுத்துல கட்டி விடுற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லனா நீங்க கட்ட தேவையில்ல. அபி, நீ அப்படிலாம் யோசிக்காத. இந்துவோட கழுத்துல தாயத்து இல்லாம இருந்தா அம்மா கேட்க மாட்டாங்களா? இத உன் கழுத்துல பார்த்தா அம்மா என்ன நினைப்பாங்க? இந்த தாயத்து ஏன் கழுத்துல தான் இருக்குங்கிற விஷயம் அம்மாவுக்கு இந்துக்கும் தெரிய வாய்ப்பில்ல. இந்து கழுத்துல ஏன் கட்டலன்னு கேட்டா நீங்க தாயத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க. இருந்தாலும் அபி, என் செல்ல மாமால ப்ளீஸ் இதை என் கழுத்துல கட்டுறதுல இப்ப என்ன ஆயிட போகுது? அருண் மாமா ப்ளீஸ் என்ன அழ வைக்காதீங்க. இந்தாங்க. கட்டி விடுங்க. கட்டி விடுங்க மாமா. அபி, கட்டி விடுங்கன்னு சொல்றேன்ல. இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அருண் மாமா. என்னங்க ரெண்டு பேரும் என்ன ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க? நான் உன்னை பார்க்கலாம் தான் இங்க வந்தேன் இந்து. என்ன எதுக்காக பார்க்க வந்த? எதுக்கு பார்க்க வந்தேனா? நல்லா இருக்கு. இந்த வீட்டோட ரிமோட் கண்ட்ரோலே இப்போ உன் கையில தானே இருக்கு. இன்னைக்கு எனக்கு கார் கொஞ்சம் தேவைப்படுது. நான் எடுத்துட்டு போட்டுமா? நான் பார்வதி சித்தி கிட்ட கேட்டப்போ இந்து ஓகே சொன்னா எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. இந்து
நேத்து கல்யாணம் நடந்த கோவிலுக்கு தானே நீ இப்ப போக போற? ஆமா. அந்த கோவில் இங்க இருந்து 2-3 கிலோமீட்டர் போகணும். அப்படியா? எனக்கு கரெக்டா தெரியாது. இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வர பொண்ணுங்க முதல் தடவை கோவிலுக்கு போகும்போது நடந்துதான் போகணும். கார்ல போனேன்னு வையே, அப்புறம் இந்த வீட்ல இருக்கவங்க உன் ஆணவக்காரின்னு சொல்லுவாங்க. இந்து, நான் கார் எடுத்துட்டு போட்டுமா? அபி, இதெல்லாம் என்கிட்ட ஏன் கேக்குற? இங்க இருக்க எல்லாமே உங்களோடது. அதுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் தரணும்? என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டு என்னை வருத்தப்பட வைக்காத. ஆஹா, உன்னை வருத்தப்பட வைக்கணும் நான் உன்னை கேட்கல. எனக்கு வேற வழி தெரியல. பார்வதி சித்தியே அப்படி கேட்க சொல்லும் போது நான் வேற என்ன பண்ண முடியும்? அபி, இந்து வேணாம்லாம் சொல்ல மாட்டா. நீ கார் எடுத்துட்டு போ. தேங்க்யூ அருண் மாமா. தேங்க்யூ இந்து. இப்படியே போனா பார்வதி அத்தை உன்னை ஷெனாய் குரூப்போட எம்டியே ஆக்கிடுவாங்க. என்னங்க நீங்க, சும்மா இருங்க. அபி, நீ எதுக்காக இப்படி தனியா நின்னு சிரிக்கிற? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா. என்னன்னு தெரிஞ்சா நீயே ஷாக் ஆயிடுவ. என்ன காரணம்? இது என்னன்னு தெரியுதா? இது தாயத்து தானே? ஆனா இத வெறும் தாயத்துன்னு சொல்ல முடியாது மது. இது என் அருண் மாமாவோட அன்பு. நீ தாயத்தை மந்திரிச்சு கட்டி எங்க அண்ணனை வசியம் பண்ண பாக்குறியா? பொடி பைத்தியம். நான் இதுக்கு அருண் மாமா வசியம் பண்ண போறேன்? அதுக்கான அவசியமே எனக்கு இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த தாயத்து. அதுவும் அருண் மாமாக்கு என் மேல அளவில்லாத அன்பு இப்போ இருக்கு. அதுல ஒரு துளி அளவு கூட குறையல தெரியுமா? அதனால தானே அருண் மாமா இந்த தாயத்தை என் கழுத்துல கட்டி விட்டாரு. என்னது, அண்ணன் இந்த தாயத்தை உன் கழுத்துல கட்டி விட்டாரா? ஆமா, இந்துக்காக சுபத்ரா ஆத்த சாமியார போய் பார்த்து மந்திரிச்சு கொண்டு வந்த தாயத்தை இது. அவளோட பாதுகாப்புக்காகவா. அம்மாவா? அம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. இதை ஏதாச்சும் பூசாரி கிட்ட கொடுத்து அண்ணன் தான் செஞ்சிருப்பாரு. அப்புறம் ஜோசியக்காரர் அம்மானு கதை சொல்றாரு. எது எப்படியும் இந்த பாதுகாப்பு தாயத்தை இந்தோட கழுத்துல அருண் மாமா கட்ட விடாம நான் செஞ்சிட்டேன் பத்தியா? அதோட அருண் மாமா அவளுக்காக ரெடி பண்ண தாயத்தை எனக்கு கட்டி விட்டுட்டாரே. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு இந்துவை விட அதிகமான அன்பு உண்மையில சொல்ல வரியா? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நான் பக்கத்துல நெருங்கும் போதெல்லாம் பழைய ஞாபகம்லாம் உங்க அண்ணனுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்துக்கு கட்டி விடாம இந்த தாயத்தை என் கழுத்துல கட்டி விட்டுட்டாரு. என்னோட லைஃப்லயே நான் இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மது. அருண் மாமா இன்னும் என் கழுத்துல தாலியை கட்டலனாலும் இந்த தாயத்தையாவது கட்டி விட்டாரே. ஆனாலும் இத நான் இப்போ அருண் மாமா என் கழுத்துல கட்டின தாலியை தான் நினைக்கிறேன். இத நான் என் நெஞ்சோடு சேர்த்து மறைச்சு வச்சுப்பேன். நீ ஹாப்பி மூட்ல இருக்க போல? ஆமா, நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன் மது. அதனால நான் இன்னைக்கு வெளியே போலான்னு இருக்கேன். போய் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். நீ வரியா? இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் வரல அபி. நீ உன் ஃப்ரெண்ட தானே பார்க்க போற. உன்னோட இந்த ரொமான்டிக் மூட பார்த்ததும் நான் வராம இருக்கிறது தான் நல்லது. சரி, ஓகே. அப்படின்னா நான் போயிட்டு வரேன். பாய் பாய். டிரைவர் அண்ணா, சொல்லுமா. உடனே வண்டி எடுங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, அபி அபி ச்சே. அபி, என்னங்க அபி போயிட்டாளா? அவ இப்பதானே வெளியில போனா. ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறதா சொன்னா. ஐயோ, போயிட்டாளா? என்னன்னு தெரியல. ஓய், இன்னைக்கு நம்ம மக ரொம்ப ஹாப்பியா இருக்கா.
நான் காரணம் கேட்டதுக்கு அவ சொல்லவே இல்லை. அப்படியா? நானும் அவகிட்ட துரு எதுவும் கேட்கல. பாவம் நம்ம பொண்ணு. அவ இப்ப இருக்கிற மனநிலைமையில அவ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லதுதான். அவ இப்பதான் கார் எடுத்துட்டு போறா. என்னாச்சு ராதிகா, உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டாளா? அவ போற விஷயத்த என்கிட்ட சொன்னா, ஆனா போற அவசரத்துல போனை தான் மறந்து வச்சுட்டு போயிட்டா. நான் அதை குடுக்கலன்னு தான் ஓடி வந்தேன். மொபைல் எடுக்கலன்னா பரவாயில்லம்மா, சந்தோஷத்துல தலைகால் புரியாம போறாள்ல, அதுல போன் எடுக்க மறந்து போயிருப்பா. என்ன அபிய பத்தி என்ன பேசுறீங்க? அபி அவ ஃப்ரெண்ட பார்க்க வெளியே போனால, அதுல போன் எடுக்காம போயிட்டா. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏமா நீ ஏமா அபி கூட போல? அபி என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதா சொன்னா. அவ கண்டிப்பா அவ ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்க்கு தான் போயிருப்பா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவ நாள் முழுக்க அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. அத பத்தி என்கிட்ட சொல்ல லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல. அவ ஃப்ரெண்டு கிட்டனா என்ன வேணாலும் சொல்லலாம். ஏமா நீ எதை வச்சு உன் அண்ணனை பத்தி தான் பேச போறான்னு சொல்ற? அப்படின்னா உங்க 2 பேருக்கும் எதுவுமே தெரியாதா? தெரியலையே, அப்படி என்ன விஷயம்? மாமா, அண்ணனுக்கு இந்து மேல இல்ல அபி மேலதான் அதிக அன்புன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டா. அது எப்படி? அண்ணன் இன்னைக்கு இந்துவோட கழுத்துல கட்டுறதுக்காக ஒரு பாதுகாப்பு கவச தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். அத அம்மா கொடுத்ததா சொல்லிருக்காரு. ஆனா அபி வேணும்னு கேட்டதுனால இந்துவோட கழுத்துல அதை கட்டலையா, அபியோட கழுத்துல கட்டிருக்காரு. ஏமா அந்த தாயத்தியா? அருண் அபியோட கழுத்துல அந்த தாயத்தை கட்டிட்டானா? ஆமா, அந்த சந்தோஷத்துல தான் அவ போயிருக்கா. ஐயோ, என்னங்க? ஏமா அருண் கட்டின அந்த தாயத்து அபியோட கழுத்துல கிட்ட நீ பாத்தியம்மா? ஆமா பார்த்தேன். ஐயோ, அபிதான் எனக்கே காமிச்சான். இப்ப என்ன பண்றது? ஒரு தங்க தாயத்து. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா என்ன? கடவுளே, கால வரட்டியா? ஐயோ கடவுளே, நம்ம பொண்ணு கார் எடுத்துட்டு வர கிளம்பிட்டாங்க. என்னங்க, இந்துக்கு வச்ச குறியில நம்ம பொண்ணு மாட்டிக்க போறா. சீக்கிரம் போய் அவளை காப்பாத்துங்க. ஐயோ, அவளை நான் எங்க போய் தேடுவேன்? எங்கேயா போய் தேடுறேன். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏதாவது பிரச்சனையா? நான் டிரைவருக்கு கால் பண்ணி பாக்குறேன், அப்புறம் வந்து பேசுறேன். ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? ராதிகா மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, ஃபோனை கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? மேடம், டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோனை பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது வந்து மேடம் வீட்டில் இருந்து தான். வீட்டில் இருந்து இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்க மேடம். என்ன இவ்வளோ மெதுவாக போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வேகமாக தான் போங்களேன். சரிங்க. ஐயோ, ஃபோனை எடியா, எடுத்து தொலையா. ஐயோ, என்னாச்சு? அந்த வினோத் போனை எடுக்க மாட்டாங்க. ஐயோ ஐயோ கடவுளே, அவ அந்த தாயத்தை வாங்கி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளா? அவ எப்படி கேப்பா? ச்சே, ஆபத்தை ஏற்படுத்துற தாயத்தெல்லாம் அவ கட்டியிருக்கா. அவ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறா? என்னங்க, அந்த இந்து வந்ததுல இருந்தே நம்ம பொண்ணுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். அவ போற வழியில ஏதாவது ஆபத்து நேருமோ தான் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ராதிகா, ஊருக்கு செஞ்ச வேண நம்ம வீட்டுல விடுச்சிருச்சே. சரி, நீ இப்போ ஒண்ணு பண்ணுமா, திரும்பவும் அந்த வினோத்துக்கு கால் பண்ண. நான் கூப்பிடுறேன், அவன் போனை எடுத்தா நல்லாதான் இருக்கும். ஐயோ, இந்த காலாவது அவன் அட்டன் பண்ணா நல்லாதான் இருக்கும். இப்பவும் வீட்ல இருந்து தான் கால் வருதா? ஆமாங்க மேடம், வீட்டில் இருந்து தான். இவன் பொண்டாட்டிக்கு வேற வேலையே இருக்காதா? எத்தனை ஃபோன் தான் பண்ணிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் சரி, நீ ஃபோன் எடுக்கவே கூடாது. ஓகே மேடம். அம்மா, என்ன இது வண்டியை ஸ்பீடா போசனா இன்னும் ஆமா மாதிரி போயிட்டு இருக்கீங்க? நான் நல்லா ஸ்பீடாக தானே மேடம் ஓட்டுறேன். இங்க பாரு, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க அப்பவே வரேன்னு சொல்லியிருந்தேன்.
சொன்ன டைம் எப்பவோ தாண்டிடுச்சு. ஷோ, கொஞ்சம் வேகமா தான் ஓட்டையா. சரிங்க மேடம். சுபத்ரா, என் பொண்ணு. ஐயோ, என்னங்க? ஐயோ சுபத்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கழுத்துல தாயத்தோட அபி போயிருக்கா. எதுக்காக அந்த தாய் தருண் கிட்ட கேட்டு கட்டிக்கிட்டா? ஐயோ, இந்துக்கு ஆபத்தை உருவாக்க சாமியார் கொடுத்த அந்த தாயத்தை கழுத்துல கட்டுறதுக்கு முன்னாடி அவ ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது. அந்த தாயத்தால அவளுக்கு பிரச்சனை வரும்னு அபிக்கு தெரியாதுல்ல, அதானே? தெரிஞ்சிருந்தா அவ இந்த முட்டாள்தனத்தை பண்ணிருப்பாளா? அபி இப்ப எதுக்காக அவசரமா வெளியே போனா? அவ ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா. கடவுளே, என் பொண்ணு எந்த ஆபத்தும் இல்லாம வீட்டுக்கு வந்துடணும். என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இந்து, பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. அபி வெளியே போனப்போ போன் எடுக்கல, அதான் அத்தை டென்ஷனா இருக்காங்க. அபி போன் எடுக்காததுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவ என்கிட்ட சொல்லிட்டு கார் எடுத்துட்டு தான் போயிருக்கா. காரை ஒன்னும் அவ டிரைவ் பண்ணலையே, டிரைவர் தானே. அபி போனதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு எதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. நீ இப்ப எதுக்காக இப்படி பயப்படுற? அபிக்கு எந்த ஆபத்தும் வராது, அவ வந்துருவா. ஐயோ, என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ராதிகா, நீ எதுக்கும் பயப்படாத. நாம திரும்பவும் டிரைவருக்கு கால் பண்ணி பார்க்கலாம். அத்தை, அபி போனது எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் கூட தானே. அவ வெளியே போயிட்டு போன் எடுக்கலன்னு இவ்ளோலாம் கவலைப்பட தேவையில்லை. அவ கண்டிப்பா திரும்ப வந்துருவா. பயப்படாம இருங்க, ஒன்னும் ஆகாது. அவ எவ்வளவு சாதாரணமா பேசிட்டு போறா பாரு. இங்க என் பொண்ணு உயிருக்கே ஆபத்து, இவ அத கண்டுக்காம பேசிட்டு போறா பாத்தியா? அத்தை, அபிக்கு இப்போ ஆபத்துன்னு இந்துக்கு தான் தெரியாதுல்ல. முதல்ல என் பொண்ணு மட்டும் திரும்ப வரட்டும். இந்த இந்துவோட ஆணவத்துக்கு ஒரு வழி பண்ணும் சுபத்ரா. இதுக்கு மேலே அவ பந்தாவ என்னால தாங்கிக்க முடியாது. முதல்ல அபிய வர வைக்கிற வழிய பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தாயத்தை கழட்டணும். அதுக்கப்புறமா இந்துவை க்ளோஸ் பண்ற விஷயத்த பாத்துக்கலாம். ஏங்க, என்ன சும்மா பாத்துட்டு இருக்காம அந்த டிரைவருக்கு திரும்ப கால் பண்ணுங்க. பண்ணுங்க, நான் எதுவும் கூட்டு பார்க்க. சீக்கிரம் கூப்பிடுங்க. ஐயோ கடவுளே, எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. உங்க வைஃப் எதுக்காக இப்ப இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்காங்க? சரி, எங்கேயாவது ஓரமா நிறுத்தி என்ன வேணும்னு கேளுங்க. சரிங்க மேடம். மேடம், என் வீட்ல இருந்து கால் வரல, உங்க அப்பா தான் பண்றாரு. அப்பாவா? முதல்ல கால் பண்ணதும் என்னோட வைஃப் இல்ல மேடம், உங்க அம்மா தான் பண்ணியிருந்தாங்க. ஓ ஓ, அப்படியா? நான் ஃபோன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன், அதான் உனக்கு பண்ணிருப்பாங்க. சரி, அந்த ஃபோன் இங்க கொடு. இந்தாங்க மேடம் ஃபோன். ஏன் இப்போ நீ வண்டி எடு. யார் அவ நம்ம கார் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது? போய் அவளை நகர்ந்து நிக்க சொல்லு. ஏன் இன்னும் நகராம நிக்கிறா? இவளுக்கு காது கேட்காதா? ச்சே, லைன் போக மாட்டேங்குதே. அடுத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்காகவே காலையில வண்டி எடுத்துட்டு வந்துட்டா போல இருக்கு. திமிரு பிடிச்சவ. இவகிட்டலாம் இறங்கி பேசினாதான் உண்டு. மேடம் நில்லுங்க. அடியே, உன் காது என்ன செவிடா? வண்டி எடுத்துட்டு போடி. உனக்கு கண்ணு இல்லையாடி? நான் என்ன பண்றேன்னு தெரியல. வண்டி எடுத்துட்டு போன்னு சொன்ன. இல்லன்னு வை, வண்டியோட சேர்த்து உன்னையும் தூக்கி அடிச்சிருவேன். ஓ, உனக்கு அவ்வளவு திமிரா? சரி, அதையும் பார்க்கலாம். நான் ஃபோன் பேசி முடிச்சிட்டு தான் கிளம்புவேன். ஹே, நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன்.
நான் அம்பாட்டு ஷேனாய் வீட்டோட பொண்ணு. என்கிட்டலாம் மோதுனா ஒரு வழி ஆயிடுவ. வழியை விட்டு போ. நீ போடி ஆளும் மண்டையும். சொல்லிட்டே இருக்க, போன பேசுற. கிளம்புடி இங்க இருந்து. வண்டி எடுத்துட்டு போடி, இல்லன்னா நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். ஏய் கையடிடி. என் கைய பிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாடி. உன்ன மேடம் என்னைய அடிச்சிட்டியா நீ? எவ்வளவு தைரியம்? அடிச்சா என்னடி பண்ணுவ? சும்மா விட மாட்டேன். பொண்ணுங்க மேல கைய வச்சா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமே. உன்ன இருடி. உன்னை நான் விட மாட்டேன்டி. உன்னை ஏய் விடுடி. உன்னை சும்மா விட மாட்டேன். மேடம் வந்துருங்க மேடம். மேடம் ஏய் நீ அம்பாட்டி குடும்பமா இல்ல பாம்பாட்டி குடும்பமான்னு எனக்கு தெரியாது. இதுவரை அடி வாங்கினது இல்ல போல. அதான் இந்த ஆணவம். கிளம்புடி. இவன் வேற நம்மள பாக்குறானே. ரகு என் வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே. தேவைன்னா கூப்பிடு. அப்போ இதெல்லாம் உன் வேலை தானா? என்ன அடிக்கிறதுக்காக தான் அவளை அனுப்பி வச்சியா? ஆமாண்டி, அந்த பொம்பளை உன்னை ஃபாலோ பண்ண வச்சதே நான் தான். உன்னை ஓங்கி 2 வைக்கிறதுக்காக தான் நான் அவளை அனுப்பிச்சேன். டேய், அப்ப நீ பிளான் பண்ணி என்ன அடி வாங்க வச்சிட்டல? அம்பாட்டுக்கு வந்து என்ன பிடிக்க போலீஸை வர வச்சது நீ தானே? அதுக்கு தான் நான் உன்னை பழி வாங்கினேன். நீ பண்ண வேலையை சொன்னதே போலீஸ்காரங்க தான். கேவலமா இப்படி கோழிக்கு ஆளை ஏற்பாடு பண்ணும? நீ என்ன வந்து அடிச்சிருக்க வேண்டியதானே? அடிச்சு பாரு, அப்ப நான் யாருன்னு தெரியும். உன்னை இங்க வச்சு அடிச்சாலும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி இருந்தா ஏன் பண்ணல தெரியுமா? உன்னெல்லாம் அடிக்கிறது எனக்கு தான் கேவலம். நீயும் அம்பாட்டு ஆளுங்கள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகு கிட்ட மோதுனா சாவுதான். இதுக்கப்புறமும் உன் திமிரை என்கிட்ட காமிச்சேன்னா ஒரேடியா உன்னை அடக்கிடுவேன். இந்துவை எனக்கு எதிராக ட்விஸ்ட் பண்ணி விட்ட அம்பாட்டு ஆளுங்களுக்கும் இதுதான் நடக்கும். உங்க அம்மா அப்பா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், மறந்துடாத. என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து வண்டி எடு. சரிங்க மேடம். அபி, உன்னவ பயங்கரமா அடிச்சிட்டாலாமா? வலி உயிர் போகுதுமா. அவ கராத்தையில பிளாக் பெல்ட் நினைக்கிறேன். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அவனை என்னங்க பண்ணலாம்? இப்படி நம்ம பொண்ண நடு ரோட்ல வச்சு அடிக்க வச்சிருக்கான். அவனை போலீஸ்ல மாட்டி விட நம்ம பிளான் பண்ணதுனாலதான் பழி வாங்கினேன்னு என்கிட்டயே சொல்றான். ரகுவோட கல்ச்சரை வச்சு பார்த்தா அவன் இது இல்ல, இதுக்கு மேலேயும் பண்ணுவான். அவங்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. உங்களுக்கு ரகுவை பார்த்தா பயமா இருக்கா? அத்தை, அவ என்ன ஆளை வச்சு அடிச்ச மாதிரி அவனையும் நம்ம ஆளை வச்சு அடிக்கணும். அடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறத நான் போய் பார்க்கணும். உன்னை அடிச்சவள உனக்கு அடையாளம் தெரியுமா? அவளை எப்படி நான் மறப்பேன்? சுபத்ரா, ரகு பண்ண இந்த வேலைக்கு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வேணாம், இனிமே அந்த பேரை சொல்லி கேஸ் வேணாம். ஏங்க? எதுக்கு இந்த விஷயத்த ஊருக்கே தெரியப்படுத்தி அசிங்கப்படணும்? இப்ப கெட்ட நேரம் நடந்து போச்சு. இனி வேற யாரும் இதை தெரிஞ்சுக்க வேணாம். அதுவும் சரிதான். கிளப்ல இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும். இருந்தாலும் இதுக்கு பதிலா இந்துவை 4 திட்டினாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாம் ராதிகா. இந்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அருணுக்கு சொல்லிடுவா. அப்புறம் திரும்பவும் பெரிய பிரச்சனையாயிடும். அவனை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம்.
ஆமா, சுபத்ரா சொல்றதுதான் சரி. என் பழைய கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணதே நல்லா வாழதான். இல்லைன்னா நான் யாருன்னு அவனுக்கு காமிச்சிருப்பேன். ஏய், நீ எதுக்காக இந்த தாயத்தை கட்டிட்டு போன? அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. அடியும் வாங்கின மானமும் போச்சு. இப்ப நம்மளால பழி வாங்க கூட முடியல. இங்க பாரு, இனிமே இந்த தாயத்தை நீ கட்டிக்க வேண்டாம். என்ன அபி, பண்றீங்க? அம்மா, சொன்னா விடுங்க. கேளு. இனிமே உனக்கு இது தேவையில்லை. அபி, அபி, சுமாரு. கொஞ்சம் சுமாரு. இந்த தாயத்து இந்துவுக்கு ஆபத்து வர்றதுக்காக சாமியார்ட்ட சொல்லி நாங்க ரெடி பண்ணது. இந்த தாயத்தை இந்துவோட கழுத்துல அருண் கட்டியிருந்தானா இந்துக்கு தான் ஆபத்து வந்திருக்கும். நீ என்னடனா இந்த தாயத்தை அருண் கையால கட்டிக்கிட்ட. அதனாலதான் ரோட்ல நீ கண்டவகிட்டலாம் அடி வாங்கியிருக்க. அடியோட தப்பிச்சிட்டல. ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படின்னா இந்த தாயத்தை அருண் மாமா இந்த கழுத்துல கட்டி விட்டாருன்னா இந்துக்கு கண்டிப்பா ஆபத்து வருமா? ரோட்ல ஒருத்திக்கிட்ட அடி வாங்கியே உனக்கு புரியலையா? அப்படின்னா இந்த தாயத்தை நான் அருண் மாமா கையாலேயே அந்த இந்து கழுத்துல கட்ட வைப்பேன். இனிமே நீ அருணை போய் பாக்குறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்துக்கும் அருணுக்கும் டவுட்டே வராத மாதிரி நீ இதை டீல் பண்ணணும். ம், அந்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன் அத்தை. இந்தா குடி. இத இந்து கழுத்துல கட்டிக்கிட்டு நல்லா அனுபவிக்கிட்டோம். அவ கதை முடிஞ்சா அந்த அளவுக்கு நல்லது. இந்தா வச்சுக்கோமா. நீ இதை எப்படியாவது இந்துவோட கழுத்துல கட்ட வச்சிரு. அபி, இப்போ இத நீ அவ கழுத்துல கட்ட வைக்காத. அது ஏன்? சுபத்ரா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இந்துவுக்கு நல்ல காலமே பிறந்திருக்க. ஆனா இந்த வீடு என் மகளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு இந்து இந்த வீட்டுல இருந்தானா அவளுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. நீ இப்ப என்ன சொல்ற? இந்துவை கூட்டிக்கிட்டு அருண் வேற வீட்டுக்கு போனோம்னு சொல்றியா? ஐயோ, அதை மட்டும் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம். வீடு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்துவோட கழுத்துல இந்த தாயத்தை கட்ட வைக்கணும். அதோட இந்துவோட கதை க்ளோஸ். சுபத்ரா, ராதியா சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. இப்ப வீடு மாறுறதுதான் நல்லது. இந்த வீடு இந்துக்கு யோகனா கண்டிப்பா இந்த வீட்டை மாத்திரலாம். ஆனா பார்வதி ஒத்துக்குவாளா? இத பத்தி பார்வதி கிட்ட நீ பேச வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. இதுதான் உன் முடிவுன்னு நீ அவகிட்ட சொல்லிடு. நாம அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா நாம இத ரொம்ப நேக்கா தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி அந்த சாமியார பார்க்கணும். எந்த வீடு இந்துக்கு எதிரா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு நம்ம போகணும். அப்படின்னா அதே செஞ்சிடலாம் சுபத்ரா. அதான் நல்லது. சாமி, என்ன சாமி எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்லைங்க சாமி, திடீர்னு நாங்க இப்ப வீடு மாறினா அது எங்களுக்கு நல்லதா? இப்ப இருக்கிற வீடு வாஸ்து சாஸ்திரப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத வீடு தானே. அப்படி ஒரு வீடா இருக்கிறதுனால தானே இந்துவுக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. அப்படி ஒரு நல்ல வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணுக்கும் நல்லது தானே நடக்கணும். அதுதான் சாமி எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த வீட்டுக்கு போன அன்னையில இருந்தே எனக்கும் என் பொண்ணுக்கும் பிரச்சனையாவே தான் இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சே ஆகணும். அதனாலதான் நாங்க வீடு மாறலாமான்னு கேக்குறோம். இந்து அழியணும்னு தானே நீங்க வேற வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
முக்கியமா நாங்க அதுக்கு தான் ஆசைப்படுறோம். நீங்க எந்த வீட்டுக்கு மாறினாலுமே அருணோட ஜாதக தோஷத்தினால தான் இந்துவோட மரணம் நடந்தே தீரும். அப்ப எதுக்காக நீங்க வேற வீடு மாறணும்? அந்த வீட்டுக்கு போனதுல இருந்தே இந்துவுக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது சாமி. அது இனிமே நடக்க கூடாது சாமி. அதையெல்லாம் பார்த்து என் பொண்ணு கண்ணீர் வடிக்கிறா. நீங்க என்னதான் சொன்னாலும் என் பொண்ணு அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தெல்லாம் அந்த இந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்போ அதுதான் விஷயமா? நீங்க இந்துக்காக கொடுத்து விட்ட தாயத்தை அபி வாங்கி கட்டிக்கிட்டா. அதனால அவளுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த வீடு என் பொண்ணுக்கு செட் ஆகாததுனாலதான் அப்படி ஒரு தப்பான எண்ணம் என் பொண்ணு மனசுல வந்துச்சு. அப்படின்னா அந்த தாயத்துக்கு சக்தி இருக்குல்ல? ரொம்ப பெரிய மந்திரவாதி கிட்ட கொடுத்ததானே இந்த தாயத்தை ரெடி பண்ணீங்க. அப்போ வீடு மாறணுங்கிறது தான் உங்களோட விருப்பம், அப்படிதானே? ஆமா சாமி. ஆனா நாங்க எந்த வீட்டுக்கு மாறணும்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப நீங்க இருக்கிற வீடு அபிராமிக்கு தானே பிரச்சனைகளை கொடுக்குது? ஆமா. அப்படின்னா அந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. அதுக்காக நீங்க எந்த வீட்டுக்கும் எதையும் பார்க்காம கொடுத்துன்னு போயிடலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் இந்துவுக்கு அது சாதகமோ இல்லை பாதகமாவோ இருக்குன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இந்துவுக்கு வரப்போற பேராபத்து வரப்போற நாட்கள்ல எந்த நொடியிலையும் நடக்கலாம். நான் கொடுத்த தாயத்து எப்பவும் இந்து கழுத்திலேயே இருக்கணும். அப்போ சரிங்க சாமி, நாங்க அப்படியே பண்றோம். அப்படின்னா நாங்க வீட்டை காலி பண்ணலாம்ல? கண்டிப்பா. பார்வதி, சுபத்ராவுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வாஸ்துவெல்லாம் சரியா பார்த்து கட்டின வீட்டை விட்டுட்டு இந்த புது வீட்டுக்கு குடி வருவாளா? சுபத்ரா அண்ணி மட்டும் இல்லம்மா, எல்லாரும் தானே ஆசைப்பட்டாங்க. எந்த வீடா இருந்தா என்னம்மா, நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு எந்த வீட்ல இருந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும். அப்படின்னா சுபத்ரா அவளோட அண்ணனுக்காகவும் அவளுக்காகவும் குடும்ப நிம்மதிக்காகவும் இந்த வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாளா? என்னமோ பண்ணட்டும், நீங்க அத பத்தி எதுவும் கேட்காதீங்கம்மா. அம்மா, நான் போயிட்டு வரேன். இரு ஒரு நிமிஷம். என்னம்மா? எதுக்காகடா நாம இப்ப இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம்? ஏம்மா, இந்த புது வீட்டுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன? ஆனா இப்படி திடீர்னு எதுக்காக வீட்டை மாத்தணும்? அப்படி யாருக்குடா அந்த வீட்டுல நிம்மதி கிடைக்கல? உன் பொண்டாட்டிக்கா இல்ல உன் மச்சானோட குடும்பத்துக்கா? அம்மா, அந்த வீட்டுல இருந்தோம்னா அபிராமிக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்காதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அங்க நாம இருந்த வரைக்கும் உங்களுக்கும் தினமும் பிரச்சனை தானே இருந்தது. அபிராமி எந்த வீட்டுல போய் இருந்தாலும் பிரச்சனைங்க வரத்தான் செய்யும். அவதானே பெரிய பிரச்சனையே. அபிக்கு அங்க சொல்லிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வரலையே. அபிக்கு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீ மட்டும்தான் சொல்லுவ. அபி என்னெல்லாம் பிரச்சனை அனுபவிச்சான்னு அவளோட அம்மா எனக்கு தானே தெரியும். எனக்கு தானே கவலையா இருக்கும். புள்ளையே இல்லாத உனக்கு அது எப்படி தெரியும்? பாரு, பார்வதிக்கு குழந்தை இல்லைன்னு நீ குத்தி காட்டி பேசாத. கேட்டுக்க, பார்வதி ஒன்னும் நீ சொல்ற மாதிரி மலடி இல்ல. அவளும் ஒரு குழந்தைய பெத்த தாய்தான். ஆமா ஆமா, அந்த பிரசவத்தோட கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. இவளுக்கு குழந்தை எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறதா நல்லது. ஏய் சுபத்ரா, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்காக நோன்ற? அந்த குழந்தை தான் இறந்துருச்சுல்ல. அதுக்கு பொறுப்பான ஜெகநாதன் எங்க இருக்கிறான்னு கூட யாருக்கும் தெரியாது.
பழைய ஞாபகங்களெல்லாம் மறந்துட்டு புது பார்வதியா இப்ப இவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அம்மாடி பார்வதி, நீ இதை எதையும் பெருசு பண்ணாத. நான் தான் இதை எதையுமே பெருசா எடுத்துக்கிறதே இல்லையண்ணே. நான் எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேனா இப்ப இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களே யாரும் இங்க இருக்கவே முடியாது. சுபத்ரா, அவ இப்ப சொன்னது என்னையும் என் வீட்டுக்காரையும் தானே. அப்படி அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என் அண்ணனும் அவங்க ஃபேமிலியும் இங்க இருக்கிறதுல என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. சுபத்ரா, எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனைகளை பத்தி நீ பேசுற? இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கும் நம்புவோம். நீங்க சொல்றது உண்மைதானே. இனி தேவையில்லாம அந்த ரகு இந்த வீட்டுக்கு வரமாட்டான்ல. அப்போ அவனுக்கு பயந்துதான் நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த ரகுவை பார்த்து நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் யாருங்கிறத அந்த ரகு இனிமேதான் புரிஞ்சுக்க போறான். அம்மா, நீங்க உள்ள போங்கம்மா, இப்ப ரெஸ்ட் எடுங்க. ஏம்மா, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? புது வீட்டுக்கு வந்த உடனே இந்த சண்டை தேவையா? சுபத்ரா, பழைய வீட்ல இந்துவும் அருணும் ஒத்துமையா ஒன்னா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இந்த வீட்லயாவது அதுக்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது. 2 பேரையும் நீ கண்ட்ரோல் பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா உன் கிராமத்துல இருந்த எல்லா பொண்ணுங்களுக்கும் காவல்காரனா இருந்தவன் தான் உங்க ரகுமாமா. சரிதானே இந்து? இனிமே நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களுக்கும் எந்த ஆபத்தும் வராதுங்க. ரகுவோட நாடி நரம்பு எல்லாத்தையும் உடைச்சிருவான்ல. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து ரகுவை குத்துன்னு குத்தலாம்ல. சிங்கத்தோட பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் அது வெறும் நாய் தானே. ஏழையா இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணதுல இங்க பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. RS என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.